என்னண்ணே உன்னடா காலைல ஃபோன் சார்ஜ் போட்டு குளிக்க போயிட்டேன்டா. சரி. பையன் எடுத்து நோண்டாண்டா போட்டோஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சுடா. சரி. ஒரு பத்திரம் முக்கியமான பத்திரம் உள்ள மாட்டிக்கிச்சுடா. என்னடா பண்றது? இது ஏதாவது செஞ்சு கொடுறா. சரி, படப்படப்பா இருக்குடா எனக்கு. இதுக்கேனே போட்ட தம்பி இருக்கேன், நான் எடுத்துக்கிறோம். அவ்வளோதானே. நம்ம ஃபாலோவர்ஸ் பூரா பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பேக்கப் எடுக்கிறதுக்கு. சரி, நல்ல ஐடியா இருந்தா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதா சொல்லிடுவோம். ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பேக்கப் எப்படி எடுக்கிறது, அழிஞ்ச ஃபோட்டோலாம் எப்படி எடுக்கிறதுன்னு. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஷயம் பண்ணுறதுக்கு முக்கியமாக லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ உங்கள்கிட்ட இருக்கணும். இன்னொரு விஷயம், மாப்பிள்ள அந்த பொருள் எடுங்க. வேற ஒன்றும் இல்லை, கேபிள் தான், இதுவும் தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்கள் சிஸ்டத்தில் போய் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் மேலே போய் dr.phone அடிங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துடும். நான் வந்துருச்சு பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுல போய் கிளிக் பண்ணிக்கங்க. உள்ளே வந்து நீங்கள் டவுன்லோடுன்னு காட்டும், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டீங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் யூஎஸ்பி டீபேக்கிங் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. அதை முக்கியமாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகணும். ஆல்ரெடி நான் யூஎஸ்பி டீபேக்கிங் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ உள்ளே கொடுத்தனையும் மேலே எடுத்திங்கன்னா மேலே காட்டும் பாருங்க. உள்ளே போயிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆண்ட்ராய்ட் ஆட்டோன்னு இருக்கா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்துடுங்க, சிஸ்டத்துக்கு வந்துடுங்க. ஆல்ரெடி எனபிள் ஆன் தி டிவைஸ்ன்னு இருக்கும். அதை எனபிள் கொடுத்தோன்னே இப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். அலோவ் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், சிஸ்டத்தோடு அது கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் மோர்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவை வந்து டேட்டா ரெக்கவரி தான். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போக ஒரு 10 செகண்ட் ஆகும். இப்போ வந்து இதில் ஒரு நாளைக்கு ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி காசு கட்ட சொல்லுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போனே ஆப்பிள் ஆண்ட்ராய்டாக கேட்கும். அது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ஃபோன் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலிட் ஆகிடுச்சுன்னா அது பேக்கப் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பா, புரிஞ்சுக்கிட்டேல? சரி, வரவா. இருக்குதுங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? இன்னைக்கு பார்க்க போகிறது இதுதான். நான் பார்க்க போகிற டிவைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 Pro 5G. இது வந்து ஒரு டெமோ யூனிட், ஒரு பீஸ் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 GB உள்ள ரேமு, 256 GB உள்ள ஸ்டோரேஜ். உங்களுக்கு இந்த மொபைலு பார்த்தீங்கன்னா செல்லு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது. சரிங்களா? இது வந்து டெமோவில் வந்து வெறும் கம்மியான நாளாக இருந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா? மொபைல் பார்த்தீங்கன்னா சார்ஜரு, கேபிள், பாக்ஸு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதோட ஆன்லைன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 54,000 ரூபா. ஆனால் நாங்கள் சொல்கிற ரேட்டு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. மொபைல் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு வேற ஒரு புது ப்ராடக்ட் மீட் பண்ணுறேன். பாய்.